This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 50 அடிக்கும் கீழ் சரிந்துள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் பாலகிருஷ்ணன் அளித்த தகவல்களை பார்க்கலாம். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 205 நாட்களுக்கு பிறகு 50 அடிக்கும் கீழாக சரிந்திருக்கிறது. இன்று காலை நிலவரப்படி 49.95 அடியாக குறைந்திருக்குது. இப்ப இந்த நிலையில இப்ப கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் கடந்த 2023ஆம் ஆண்டு வரை தொடர்ச்சியாக குறித்த காலமான ஜூன் 12ஆம் தேதியும் 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதத்திற்கு முன்பாக மே 23ஆம் தேதியும் பாசனத்துக்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்த 2023ஆம் ஆண்டு குறித்த காலத்தில் தண்ணீர் திறந்தாலுமே கூட, அதாவது அணையோட நீர் மட்டும் 103 அடியாக இருந்ததுனாலையும் தென்மேற்கு பருவமழை குறித்த காலத்தில் தொடங்கும் அப்படிங்கிறத எதிர்நோக்கியும் மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. ஆனால் பருவமழை பொய்த்து போனதன் காரணமாக மேட்டூர் அணையிலிருந்து இருக்கக்கூடிய தண்ணீரை கொண்டு குறுவை சாகுபடிக்கு மட்டுமே தேவையான தண்ணீர் வழங்க முடிந்தது. தொடர்ச்சியாக மழைப்பொழிவு இல்லாதனால கர்நாடகாவும் தமிழகத்துக்கான உரிமை நீரை வழங்காத நிலையில் மேட்டூர் அணையின் நீர் மட்டும் 30 அடியாக சரிந்தது. இதன் காரணமாக கடந்த 10/10/2023ஆம் தேதி பாசனத்திற்காக திறக்கப்பட்ட தண்ணீர் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது. அதன் பிறகு குடிநீர் தேவைக்காக மட்டும் மேட்டூர் அணையிலிருந்து தொடர்ச்சியாக தண்ணீர் திறக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டதனால தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்த நிலையில மீண்டும் தமிழக கர்நாடகத்துக்கு காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெஞ்சதுனால மேட்டூர் அணையின் நீர் மட்டம் 71 அடியாக உயர்ந்தது. இருந்த போதிலும் பாசனத்திற்கு தேவையான தண்ணீர் திறக்க முடியாத சூழ்நிலை இருந்ததுனால குடிநீர் தேவைக்காக மட்டுமே தண்ணீர் திறக்கப்பட்டு வந்தது. இப்போ இந்த குடிநீர் தேவைக்காக திறக்கப்பட்டு வரும் நிலையில் மேட்டூர் அணைக்கான நீர் வரத்து 150 கன அடி அளவுக்கு மட்டும் வந்து கொண்டு இருக்கிறதுனால அணையோட நீர் மட்டம் தொடர்ந்து சரிந்துட்டு வருது. தென்மேற்கு பருவமழை தொடங்கி அளவுக்கு அதிகமான வெள்ளம் வரும்போது அணையின் பாதுகாப்பு கருதி உபரி நீர் மட்டுமே தமிழகத்துக்கு திறக்கப்பட்டு வந்திருக்குது அப்படிங்கிறது தான் கடந்த காலத்தில் நடந்திருக்கக்கூடிய தகவல்களாக இருக்குது. இப்போ இந்த நிலையில் இப்போ ஒழுங்காற்றுக்குழு கொடுத்த பரிந்துரையின் பேரில் தமிழகத்திற்கு அந்த 2.5 TMC தண்ணீர் திறக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது. புதிய தலைமுறைக்காக மேட்டூரிலிருந்து ஒளிப்பதிவாளர் ரமேஷுடன் பாலகிருஷ்ணன். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.